வைகை புயல், இசை புயல், இப்போ லேட்டஸ்ட்டு ஏஐ புயல், ஏஐ வேவ். எங்கே திரும்பினாலும் ஏஐ தான் இல்லையா? சிலிக்கன் வேலிலேருந்து சென்னை டைடல் பார்க் வரைக்கும் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஏஐ. பட் நம்ம ஒப்பீனியன் என்ன? அவர் டெக் கேரியர் இஸ் நாட் பீயிங் ரீப்ளேஸ்ட், இட்ஸ் பீயிங் ரீப்ரைஸ்ட். அண்ட் இன் திஸ் வீடியோ ஐம் கோயிங் டு ஷோ யூ 3 things. ஃபர்ஸ்ட், நம்ம பண்ணுற ஜாபில் எந்த பார்ட் இஸ் ஆக்சுவலி அண்டர் அட்டாக் பை ஏஐ. செகண்ட், இந்த ஏஐ வேவ்னால் எந்த மாதிரி பீப்புள் வில் கெட் ஹிட் ஃபாஸ்டர். தேர்ட், ஹவு டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். ஏன்னா மோஸ்ட் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஆர் திங்கிங் ஒன்லி 2 types ஆஃப் தாட்ஸ். ஒன்று, ஐயோ ஏஐ வந்துருச்சா, அப்போ நம்ம அவுட்டா இல்லையா? ரெண்டாவது, கேன் ஏஐ டூ மை ஜாப்? ஏஐலாம் என் ஜாபெல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியும்னு எங்களுக்கு தோணவே இல்லை சார், இதெல்லாம் ஒரு ஃபேஷன் சார், அஜைல் பிஎம்பி மாதிரி, இதுவும் கடந்து போகும், இப்படி சொல்கிறவங்க சில பேர். ஆனால் நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? ஹவு மச் ஆஃப் மை ஜாப் கேன் பி நவ் டன் ஃபார் $20 a month? உண்மையா? இஃப் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஷிஃப்ட், வி ஆர் நாட் ஜஸ்ட் ரிஸ்கிங் அ லே ஆஃப், வி ஆர் ரிஸ்கிங் பிகமிங் irrelevant. And we will talk about how to stay relevant in this video. But here is the part that nobody is also saying very clearly. The wave வெறும் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் இல்லை. இட்ஸ் ஹிட்டிங் த பீப்புள் ஹூ வி திங்க் வில் பி சேஃப். அவங்களும் தே ஆர் கோயிங் டு பி வல்னரபிள். வருஷக்கணக்காக அந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிளாக இருந்தது. தமிழ் சினிமா மாதிரி நல்லா டெம்ப்ளடைஸ் பண்ணிட்டோம். கோடு பண்ண எப்படியாவது கற்றுக்க மச்சி, எப்படியாவது டெக்னாலஜிக்குள்ளே டெக் கம்பெனிக்குள்ளே பூந்துரு, மிட் லெவல் வரைக்கும் எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்ந்துரு, அதுக்கப்புறம் செட்டில் ஆகிடு. இப்படி தான் இந்த ஏணி ஒர்க் ஆச்சு. ஆனால் இப்போது அந்த மிடில் ஆஃப் த லேடரே கொலாப்ஸ் ஆகுது. ஏணியோட நடுவில் புட்டுக்கிட்டு போயிட்டுருக்கு. இந்த ஜூனியரை எப்படியாவது ட்ரெயின் பண்ணிடலாம், சீப்பாகவே ட்ரெயின் பண்ணிடலாம், சீனியருக்கு டெசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம், அவர் ஹேண்டில் பண்ணிடுவார். பட் த பர்சன் இன் த மிடில், அவங்களோட வேலை என்ன? மோஸ்ட்லி எக்ஸிக்யூட்டிங் டிக்கெட்ஸ், கோடு, ப்ரெடிக்டபிள் கோடு எழுதுறது, பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபிக்ஸிங் ஸ்டாண்டர்ட் பக்ஸ், இல்லைனா மூவிங் ஒர்க் அக்ராஸ் சிஸ்டம்ஸ் டிப்ளாய் பண்ணுறது. That role is getting squeezed. ஏன்? Because AI is no longer just helping. It's completing the full workflow. It's writing code, அதுவே டெஸ்ட் பண்ணுது, அதுவே டீபக் பண்ணுது, அதுவே டிப்ளாயும் பண்ணுது. ஸோ we are not competing with another engineer. இன்னொரு இன்ஜினியரோட நமக்கு போட்டி கிடையாது. We are competing with the system. அந்த சிஸ்டம் எப்படின்னா தூங்காது, நெகோஷியேட் பண்ணாது, அதுக்கு விசா தேவையில்லை, க்ரீன் கார்டோடைய வெயிட்டிங் கிடையாது, அதுக்கு குடும்பம் கிடையாது, குட்டி கிடையாது, எந்த ஆன்சைட்டியும் கிடையாது. அண்ட் இட் கீப்ஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஸோ த ரியல் கொஷின் என்ன? வேர் எக்ஸாக்ட்லி ஆர் வி ஆல் எக்ஸ்போஸ்ட்? லெட்ஸ் மேக் திஸ் வெரி ரியல். ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் என் ஜாபில்? உங்கள் டெசிக்னேஷன் இல்லை, உங்கள் ஆக்சுவல் டே. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர்னு எடுத்துப்போம். வாட் டஸ் யுவர் டே லுக் லைக்? ஒரு டிப்பிக்கல் டே. ரைட்டிங் ஏபிஐ எழுதுவீங்க, பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, லாஜிக் அப்டேட் பண்ணுவீங்க, ஏதாவது டிக்கெட்ஸ் இருந்தால் டிக்கெட்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. நான் கொஞ்சம் அதை சிம்பிளிஸ்டிக்காக சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணல, நீங்கள் இதை விட ஜாஸ்தி கூட பண்ணலாம். பட் லெட்ஸ் பி ஆனஸ்ட், ஹவு மச் ஆஃப் யுவர் ஒர்க் இஸ் ரிப்பீட்டபிள் ஆர் ப்ரெடிக்டபிள் ஆர் ஆல்ரெடி டாக்குமெண்டட் சம்வேர்? இந்த இடத்த தான் ஃபஸ்ட்டு ஏஐ அடிக்க போகுது. இப்போ நீங்கள் இதை வேறு ஒரு ஜாப்பை கம்பேர் பண்ணி பாருங்கள். யூ டிசைட் சிஸ்டம் டிசைன், யூ ஹேண்டில் மெஸ்ஸி ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ், பேட் ரெக்குயர்மெண்ட்லாம் இது பேட் ரெக்குயர்மெண்ட்ரா, இதை எடுத்துக்க முடியாதான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆர் யூ ஓன் த ஃபெயிலியர்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹார்டர் டு ரீப்ளேஸ். ஸோ உங்கள் ஜாபே 2 பகுதியை பிரிச்சிருக்கு. ஒன்று தட் ஃபாலோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், த அதர் தட் மேக்ஸ் டெசிஷன். அந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல, எக்ஸிக்யூஷன் லேயர், தட் வில் கெட் சீப்பர் அண்ட் சீப்பர் அண்ட் சீப்பர். பட் ஹியர் இஸ் மோஸ்ட் பீப்புள் வாட் தே கெட் ராங் ஆல்சோ. ஸோ அப்போ 2 கம்பெனியில் 2 டிஃப்ரெண்ட் பீப்புள், தே ஹேவ் த சேம் ஜாப் டைட்டில், அவங்க ரிஸ்கெல்லாம் சேமாக இருக்குமா? நாட் ட்ரூ. சரி, அந்த உதாரணத்தையும் பார்த்துருவோம். 2 people, சேம் டைட்டில், வேறு 2 டிஃப்ரெண்ட் கம்பெனி, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்யூச்சர். ஒருத்தர் ஒரு க்ளீன் சாஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருன்னு அசியூம் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது, எல்லாமே டாக்குமெண்டடாக இருக்குது, ப்ரெடிக்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி என்வாயர்மெண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் ஏஐ இல்லையா? ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் நிறைய டேட்டாவும் இருக்குது அவங்கக்கிட்ட. பட் இன்னொரு டெவலப்பர், அவர் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு, இல்லைனா ஏதோ ஒரு ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணுறாரு, இல்லைனா ஏதோ லெகசி சிஸ்டம்ஸ், கச்சா மச்சான எல்லாம் லெகசி சிஸ்டம்ஸ், கஸ்டமைஸ்டு ஆப்ரேஷன்ஸ், மெஸ்ஸி ஆப்ரேஷன்ஸ், எதுவுமே க்ளீன் இல்லை. எந்த டெசிஷன் எடுத்தாலும் அதுக்கு ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது. அப்போ கேள்வி என்ன வரும்னா, ஏஐ இதை ஃபாஸ்ட்டாக பண்ணுமான்னு கேள்வி வராது. முதல்ல என்ன கேள்வி வரும்னா, இதில் ஏதாச்சும் தப்பானா யாரா பொறுப்பு?
இந்த கேள்வி வரும். ஏன்னா அண்ட் தட் சேஞ்சஸ் எவ்ரிதிங். ஏன்னா ஏஐ எந்த பொறுப்பும் எடுத்துக்காது, எந்த ப்ளேமையும் அது எடுத்துக்காது. வி டூ. ஸோ இஃப் அவர் ஒர்க் இஸ் க்ளீன் அண்ட் ப்ரெடிக்டபிள், வி மே பி ஈஸியர் டு ரீப்ளேஸ். பட் இஃப் அவர் ஒர்க் இஸ் மெஸ்ஸி ஆர் அவர் சிஸ்டம்ஸ் ஆர் மெஸ்ஸி, வி மே ஹேவ் மோர் டைம். நாட் ஃபார் எவர், பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் கிடைக்கும். ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் மோஸ்ட் பீப்புள் டோன்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் வாட் யூ டூ, இட்ஸ் ஆல்சோ வேர் யூ டூ இட். இதுக்காக நான் என்ன சார் வேணும்னே நான் மெஸ்ஸியாக என்னோட ஒர்க்கை ஜாப் ஆக்கிக்கணுமா? சம்டைம்ஸ் உங்கள் கேரியரை சேவ் பண்ண இது வேண்டி வரலாம். நான் அதுக்காக நான் வேணும்னே நீங்கள் எல்லோரும் உங்கள் ஒர்க்கை மெஸ்ஸி ஆக்குங்க நான் சொல்ல வரல. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ். ஐயோ என்ன சார் இப்போ என்ன சார் பண்ணலாம், இப்படி சொல்லிட்டீங்களே சார். லெட்ஸ் நாட் பேனிக். வி ஹாவ் டு ரீபொசிஷன். ஏன்னா திஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் டெக் கேரியர்ஸ், பட் இட் இஸ் மேபி த எண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஒன்லி கேரியர்ஸ். அப்போனா நம்மளோட ஜாப் என்னவாக இருக்கணும்னா, ஃபஸ்ட் மூவ் அப் த வேல்யூ செயின். எப்படி? எக்ஸிக்யூஷன்லேருந்து டெசிஷனுக்கு, டாஸ்க்ஸ்லேருந்து ஓனர்ஷிப்புக்கு, டூயிங்லேருந்து ரீடிசைனுக்கு. வி நீட் அ கேரியர் ஃபயர் வால். வி நீட் அ பெட்டர் கேரியர் ஃபயர் வால். அந்த கேரியர் ஃபயர் வாலுக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது. நம்பர் 1, யூ ஹவ் டு ரெடியூஸ் எக்ஸ்போஜர். அதுக்கு நம்ம என்ன வேலை பண்ணுறோங்கிறத நம்ம தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் எதெல்லாம் ரெப்படிட்டிவ், அந்த எங்கெங்கெல்லாம் ரெப்பீட்டாக அதையே பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த இடம் தான் ரிஸ்க் ஜோன். அடுத்தது இன்க்ரீஸிங் கான்டெக்ஸ்ட். வெறும் டெக்னிக்கலாக இருந்து பிரயோஜனம் இல்லை. டெக்னாலஜி ப்ளஸ் சம் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னாலஜி ப்ளஸ் ஃபைனான்ஸ் நாலேஜ், டெக்னாலஜி ப்ளஸ் சம் ஹெல்த் கேர் ஆப்ரேஷன்ஸ், டெக்னாலஜி ப்ளஸ் சம் ஆப்ரேஷன்ஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் நாலேஜ். எங்கெங்கெல்லாம் மெஸ்ஸியர் த என்வாயர்மெண்ட், த சேஃபர் யூ ஆர். மூணாவது, மூவ் டுவர்ட்ஸ் ஓனர்ஷிப். பி த பர்சன் ஹூ டிசைட்ஸ், ஹூ வேலிடேட்ஸ், ஹூ ஓன்ஸ் த அவுட்கம். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனால தட் பிகம்ஸ் யுவர் லெவரேஜ். சரி, கெரியர் ஃபயர் வால் பில்ட் பண்ணியாச்சு, இல்லை மாடிஃபை பண்ணியாச்சு. ஃபுட் செயினில் இல்லைன்னா அந்த ஸ்டாக்கில் மெல்ல 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 நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் மூவ் என்ன? ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், நான் தான் சொன்னேன்னு என்ன மாட்டி விட்றாதீங்க. பிகாஸ் ஆஃப் தீஸ் மூவ்ஸ் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் இல்லையா? டோன்ட் கிவ் த டைம் பேக் டு யுவர் கம்பெனி. அப்படியே அதை கொண்டு போய் கொடுத்துடாதீங்க. யூஸ் யுவர் ஸ்பேர் டைம் ஆர் ஃப்ரீ டைம் வைஸ்லி. பிகாஸ் இனிமேல் ஒரு சேலரிலாம் இனிமேல் பற்ற போகிறதில்ல. இட்ஸ் நாட் சேஃப்டி அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் வல்னரபிள். இட்ஸ் டிபெண்டன்சி. அந்த டிபெண்டன்சி எலிமினேட் பண்ணோன்னா ஸ்டார்ட் பில்டிங் சம்திங் ஸ்மால். அது ஒரு டூலாக இருக்கலாம், அது ஒரு ஒர்க் ஃப்ளோவாக இருக்கலாம், ஒரு நீஷ் சர்வீஸாக இருக்கலாம், ஒரு சிஸ்டமாக இருக்கலாம். ஸ்டார்ட் அப் பண்ணி அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் போகணும்னு நான் சொல்லலை. முதல்ல கெட் சம் ப்ராக்டிஸ் கோயிங், ஜஸ்ட் சம்திங் ரியல். பிகாஸ் த பர்சன் வித் ஒன்லி அ சேலரி இஸ் வல்னரபிள். என்ன சார் இது, நான் எங்கே வல்னரபிள், நான் என்ன ஆக்ஷன் பிளான், நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? டோன்ட் வரி. ஐவ் கிரியேட்டட் அ ஸ்மால் டூல் கால்ட் மார்ஸ், மைண்ட் வாய்ஸ் ஏஐ ரிஸ்க் ஸ்கேனர். மார்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். மார்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐ வில் ஷேர் திஸ் டூல். டூல் என்ன பண்ணும்? நீங்கள் உள்ளே போய் ஒரு ஐடி ரோல், உங்கள் ஐடி ரோல் என்னன்னு சொல்லுவீங்க. அதுவே உங்கள் டாஸ்க்ஸை ஆட்டோ பாப்புலேட் பண்ணிவிடும். அதுவே அந்த டாஸ்கில் எது ரெப்படிட்டிவ், எது ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படிங்கிறத சொல்லிடும். வேறு ஏதாவது கஸ்டம் டாஸ்க்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டூல் வந்து 3 திங்ஸ் பண்ணுது. ஒன்று, உங்கள் ஏஐ ரிஸ்க்கை சொல்லுது, ஸ்கோர் பண்ணி சொல்லுது. உங்கள் ரோலுக்கு ஏஐ இம்பேக்ட் ஆக இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு 2ஆவதாக சொல்லுது. அது ஒரு ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும். 3ஆவது, அந்த டைம் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் லைன் பிளான் ஒன்று கொடுக்கும். உங்களை எப்படி அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம் டு என்ஹான்ஸ் யுவர் ரோல் எப்படின்னு. அகெயின் மார்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், வில் ஷேர் த டூல். இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன், ஐ எம் நாட் செல்லிங் எனி திங். இட்ஸ் ஃப்ரீ டு அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். இது பேட்டா ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸ்டில் ட்ரைங் அவுட் மெனி திங்ஸ். டூல் இஸ் நாட் பர்ஃபெக்ட் பை த வே. ஐடி ரோல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ரோல்ஸ் அப்படி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வி ஹாவ் அ ஃபுல் ஈகோ சிஸ்டம் டு டிசைட் ஹூ இஸ் அட் ரிஸ்க் அபவுட் வித் ஏஐ. நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, வி வாண்ட் திஸ் வீடியோ டு பி யூஸ்ஃபுல். ஸோ ப்ளீஸ் ஹாவ் திஸ் ஆக்ஷன் பிளான். இந்த வாரத்துலேருந்தே ஆரம்பிங்க. லிஸ்ட் யுவர் ஆக்சுவல் டாஸ்க்ஸ். என்ன பண்ணுறீங்க, உங்கள் ரோல், உங்கள் டெசிக்னேஷனில் உங்கள் ரோலில் என்ன பண்ணுறீங்க. பி ஆனஸ்ட் வித் யுவர் செல்ஃப். அந்த டாஸ்கில் எதெல்லாம் ரெப்பிட்டேட்டிவ், திரும்பி திரும்பி அதே பண்ணுறீங்க, எதெல்லாம் டெசிஷன் பேஸ்ட். ஒரு ரிப்பீட்டல் டாஸ்க்காக எடுத்து ட்ரை டு மூவ் அப் ஒன் லெவல். டோன்ட் ஜஸ்ட் டூ இட், டிசைன் இட், ஆட்டோமேட் இட். ரைட்? ஒவ்வொரு அசட்டாக பில்ட் பண்ணி பாருங்கள். தட்ஸ் இட். இது இந்த ஏஐங்கிறது இந்த வேவ் வந்து இது எண்ட் இல்லை. புதுசாக வாரம் ஏதோ வந்துக்கிட்டே தான் இருக்குது. இட்ஸ் அ ஷிஃப்ட், இட்ஸ் அ டெக்டானிக் ஷிஃப்ட். இல்லைன்னு சொல்லலை. த வின்னர்ஸ் வில் நாட் பி த ஸ்மார்ட்டஸ்ட், வில் நாட் பி த மோஸ்ட் சர்டிஃபைட். சார் சர்டிஃபிகேட் மேலே சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டே போகணும்னு அவசியம் இல்லை. பட் தேல் பி த ஒன்ஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க். தே வில் மூவ் ஃபாஸ்டர், தே வில் பில்ட் லெவரேஜ். பிகாஸ் த நெக்ஸ்ட் 3 to 5 years வில் டிசைட் யுவர் நெக்ஸ்ட் 30. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். Good luck. See you in the next video. Until then, listen to your mind voice.